உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். நாம் பார்க்க இருக்கிற பாடல் ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே. ஆல் க்ளோரி லார்ட் அண்ட் ஆனர். இந்த பாடலை எழுதியவர் செயின்ட் தியோடோல்ஃப்ஸ் என்கிற வார்த்தைக்கு இது ஒரு தேவ மகிமையான ஒரு மனிதர் என்ற அர்த்தமாகும். கிறிஸ்துநாதர் பாடுபடுவதற்கு முன்னே அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்து அரச மரியாதைகளுடன் மகத்துவமாக எருசலேம் நகரத்திற்குள் சென்றார். அந்த பவனி உங்கள் யாவருக்கும் ஞாபகமாக இருக்கும். பல திருச்சபைகளிலே என்னை இந்த ஓசன்னா பாடுகிற அன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் பிரசங்கியாக. நான் செய்த அந்த திருச்சபையிலும் என்னை உபயோகித்திருக்கிறார்கள். மற்ற திருச்சபைக்காரர்களையும் என்னை அழைத்து கொண்டு இந்த பவனியிலே போதகராக என்னை அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏராளமான யூதர்களும் பிள்ளைகளும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடி சென்றனர். இந்த பவனியின் நினைவாகத்தான் உயிர் தெழுந்த திருநாளுக்கு முந்தின ஓய்வு நாள் குருத்தோலை ஞாயிறு என்று பெயருடன் திருச்சபை ஆசரித்து வருகிறது. சுமார் 1160 ஆண்டுகளுக்கு முன் ஒரு குருத்தோலை ஞாயிறன்று முதலாக பாடப்பட்ட ஒரு பாடல்தான் ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே என்ற பாடலாகும். கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் தியோடல்ஃப் என்னும் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இளம் வயதிலேயே துறவியல் மடத்தில் சேர்ந்து சிறந்த பணியாற்றி வந்தார். நல்ல கல்வி அறிவு. இந்த இளம் துறவியானவர் மடத்தில் சேர்ந்து சிறந்த பணியாற்றி வந்தார். நல்ல கல்வி அறிவும் மடத்தை நல் முறையில் நடத்தும் திறமையும் உடையவர் ஆதலால் வெகு சீக்கிரத்தில் அவர் மடத்தின் தலைவரானார். அக்காலத்திலே மடங்குகளிலும் திருச்சபையிலும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாவது வழக்கமாக இருந்தது. இப்போ நம்ம சொல்கிறது 8ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக. 8ஆம் நூற்றாண்டு என்பது 8000 ஆண்டிலே, கிறிஸ்துவுக்கு பிறகு 8ஆம் ஆண்டு. இப்போ 20ஆம் நூற்றாண்டு, 12,000 வருஷத்துக்கு முன்பாக. அன்னைக்கும் திருச்சபை கெட்டு போய் தருந்துச்சு. மக்களே, திருச்சபை கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? நீங்கள் அவன் பேர் இவன் பேரெல்லாம் சொல்லாதீங்க. திருச்சபை கெட்டு போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான், நான் தான். நான் எப்படி ஒழுக்கமாக இருந்தால் இந்த திருச்சபை ஒழுக்கமாய் மாறும். நான் தப்பு சொல்லாதிருப்பானா நான் இருந்தால் திருச்சபை மாறும். நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த அவன் பேசுகிறான், இப்படி பேசுகிறான், வெரி அன்எடிஃபையிங், அன்எட்டிகேட், அன்ஹோலி, அன்ரீசனபிள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை நாமளே செய்து கொண்டு பிறர் மீது குற்றம் சாட்டி அதற்கு எவிடன்ஸ் காமித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கெட்டுப்போனது காரணமும் நீங்கள் தான் அல்லது நான் தான். இன்னைக்கு கெட்டுப்போனதுக்கு காரணமும் நான் தான். ஒரு பிஷப்பு தப்பு பண்ணி விட்டார் என்றால் அதற்கு காரணம் என்ன? நல்லா தான் இருந்தார் ஐயராக இருக்கும்போது. எனக்கு அப்படிப்பட்ட அநேக நண்பர்களை தெரியும். அவரே எல்லாரும் சொன்னாங்க இவர் பிஷப்பானா நல்லா இருக்கும்னு. என்னைய கூட தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியணுமில்ல. என்னிடத்துல அப்படி ஒரு சமயம் நடந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், என்னை கர்த்தர் பிஷப்புக்காக அழைக்கவே இல்லை, இவாஞ்சலிஸ்டாக
சுவிசேஷகனாகத்தான் என்னை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல நான் வந்தபோது தான் நீங்கள் போதகராக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னார்கள். அது கொஞ்சம் பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 90% அது ஒரு அருமையான வேலை. கெட்டுப்போனால் நானும் கெட்டு போகலாம். பயந்து ஜெபித்து உருகி வாசித்து எழுதி என்னுடைய மனைவி நான் சனிக்கிழமை ராத்திரியெல்லாம் எழுதுவேன். ஏன்ப்பா இது முந்தானா போன வாரமே செஞ்சிட்டிங்களப்பா? ஆமாப்பா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டும், இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டும், ஒரு சின்ன கருத்துக்களையும் ஆண்டவர் சொன்னார் என்று எழுதி கொண்டிருப்பேன். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருச்சபையில் இருந்தபோது அங்கு ஆண்டவர் எனக்கு ஏராளமான சத்தியங்களை கொடுத்தார். அதையெல்லாம் எழுதினேன். அது கேசட்டில் ரெக்கார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அது எழுதாக புஸ்தகமாக வந்தது. அதை நான் மறுபடியும் யோசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு எனக்கு அருமையாக மக்களை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லுவார். இன்றைக்கு வருகிறவர்கள் இப்படிப்பட்ட சண்டை போட்டு வருவார்கள், அவர்களுக்கு இதை சொல்லு. இப்படிப்பட்டவர்கள் இப்படி குழப்பமானவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு சொல்லு. அப்பொழுது நான் சொல்லுவேன், am I speaking to you? Am I speaking to you with this message? You both of you have in your family quarreling since the morning till you left your home to arrive here, and all your children had been always quarreling. For you this message என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது முடிந்த பிறகு வெளியே வந்து என்கிட்ட, பாஸ்டர் இது எங்களுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், நாங்கள் தான் சண்டை போட்டு வந்தோம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, மக்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அதை சொல்ல வேண்டும். நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரானால் அதை நீங்கள் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், மக்களை திருத்த வேண்டும். நான்லாம் பேசினேன்னா கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் அதை நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். அது அநேக குறும்பானவர்களுக்கு பிடிக்காது. I know there are many people who do not like to be corrected, do not like to be pointed out your mistakes. உன்னுடைய தப்புக்களை எடுத்துரைக்க நீ விரும்பவில்லை. நான் சொல்லுவேன். அதனால் என்னை பேசக்கூட கூப்பிட மாட்டாங்க இப்போ எல்லாம். ஏன்னா இவர் நம்ம பாவத்தையும் தப்புகளையும் கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் செய்கிற பாவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை செய்யுங்க என்ன சொல்லுவேன் நான். பிரியமான என் ஜனங்களே, அந்த திருச்சபை அன்றைக்கு கெட்டுப்போனது காரணமே மக்களால் தான். இந்த தியோடால்ஃப் இக்குழப்பங்களை திறமையுடன் சமாளித்தார். மடத்தை சுற்றியுள்ள மக்களை சமாதானமாக வாழச் செய்தார். இவரது சிறந்த அறிவையும் பக்தியையும் திறமையையும் கேள்வியுற்ற பிரான்ஸ் நாட்டு சக்கரவர்த்தியான சார்லிமேக்னேவ், எம்பரர் சார்லிமேகன் என்பவர் தியோடால்ஃபை ஆர்லியன்ஸ் நகரத்தின் அத்தியட்சராக நியமித்தார். தெய்வீக சக்தி உடையவர்கள் பிஷப்பாகத்தான் மாற வேண்டும். தப்பு பண்ணுறவர்கள் பிஷப்பாக ஆகக்கூடாதுங்க. அவர்களுக்கு தப்பு செய்யத்தான் தெரியும், பரிசுத்தமாக இருக்க தெரியாது. எந்த பிஷப்பையாவது நீ எடுத்துக்கலுங்க, பரிசுத்தமான வேறு யாராவது உண்டா? யார் மீதாவது அவர் கை வைக்கும் பொழுது அவர் சுகமடைந்து இருக்கிறார்களா? உங்கள் கையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வைக்கிறீங்களா? போதகர்களாகி நீங்கள் பரிசுத்தர்களா? கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாராக. மத்திய காலத்தில் மத குருக்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றவராக இருந்தார்கள். பொதுமக்களில் பெரும்பாலானோர் கல்வி அறிவு இல்லாதவர்கள். ஆதலின் அரசியல் விஷயங்களிலும் மத குருக்களும் தலைவர்களும் அதிகமாய் தலையிடும் வாய்ப்பு இருந்தது. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திருச்சபையில் தியோடால்ஃபை ஆதரித்த மன்னன் சார்லிமேக்னே இறந்த பின் அவரது புதல்வரான லூயிஸ் அரசனானார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தெய்வத்திற்குரியவர்களாக இருப்பீர்களானால் தெய்வம் உங்களை முன்னின்று வழி நடத்தும். உங்களை குறித்து தீதான காரியங்களும் புகாரான காரியங்களையும் பொய்யான காரியங்களையும் எழுதுவதற்கு அஞ்சுவார்கள்.
நீங்கள் என்னைக்கு ஒரு தப்பு செய்து அதை மறைத்து இன்னொரு தப்பு செய்கிறீர்களோ அப்பொழுது மக்கள் உங்களை தூற்றுவார்கள், நீங்கள் சபிக்கப்படுவீர்கள். ஆட்சியில் அவருக்கு பல தொந்தரவுகள் நேரிட்டன. தியோடோல்ஃப் அத்தியட்சாரிடம் பொறாமை கொண்ட பலர் அரசனிடம் சென்று அவர் ராஜ துரோகி என்றும் அவராலே தான் அரசனுக்கு தொந்தரவுகள் உண்டாயின என்றும் பொய்யாய் புகார் செய்தனர். அரசன் கோபமூண்டு தியோடோல்ஃபை ஆஸ்கா நகரத்தில் சிறையில் அடைத்தார். அறிவானவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள், அறிவில்லாதவர்களும் செய்வார்கள். பிறருடைய ஆலோசனையை கேட்டு ஒருவன் அதன்படி செய்ய ஆரம்பிப்பானால் பிசாசு அவனை பிடித்து கொண்டான் என்று தான் அர்த்தம். அவர் 3 ஆண்டுகள் சிறையில் அவதிப்பட்டார். அந்த நேரத்தை அவர் வேத ஆராய்ச்சியிலும் பாடல்கள் எழுதுவதிலும் செலவிட்டார். அவருக்கு வேறு என்ன வேலை? அந்த மாதிரி நேரத்துகளில் கடவுளை பற்றி துதிக்கவும், வேத வாசிக்கவும், சத்தியம் தெரியவும் பாடல்கள் எழுதினார். கிறிஸ்துவுக்கு பிறகு 821 ஆண்டு குருத்தோலை ஞாயிறன்று லூயி அரசன் ஆங்காஸ் நகரத்துக்கு வந்திருந்தார். வழக்கம் போல அரசன் தன் பரிவாரங்களோடும் மத குருக்களோடும் காலையிலே குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆலயத்திற்கு பவனி சென்றார். தியோடோல்ஃப் அடைப்பட்டிருந்த சிறை வழியாக பவனி செல்லும்போது இத்தினத்திற்காக ஏற்கனவே அத்தியட்சர் எழுதி வைத்திருந்த ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பர்க்கே என்ற பாடலை சிறை கம்பிகளுக்குள் நின்று உரத்த சத்தமாய் பாடினார். அதை கேட்ட அரசன் பரிவாரங்களுடன் அமைதியாக பாடல் முடியும் வரை அங்கேயே நின்றார்கள். பாடல் முடிந்தவுடன் அரசன் அப்பாடலை எழுதிய அத்தியட்சர் ராஜ துரோகி அல்ல, இவரை விடுதலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அவரை முன்போல ஆர்லியன்ஸ் நகரத்தின் அத்தியட்சராக அதாவது பிஷப்பாக, பேராயராக நியமித்தார். எனக்கு இந்த அத்தியட்சர், பேராயருங்கிற வார்த்தையெல்லாம் புனிதமான சொற்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களைத்தான் நேரடியாய் பார்த்திருக்கிறேன். கத்தோலிக்கர்களில் கூட அநேக அத்தியட்சர்களை பார்த்திருக்கிறேன். அந்த அத்தியட்சர் என்னை பார்த்து பிலிப்பீனிலே என்னை அழைத்தார். ரெவரண்ட் இமானுவேல், ப்ளீஸ் கம். என்னை அவர் அழைத்த போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய பிஷப், நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன லெக்சரர். என்னை பார்த்து அவர் அழைத்த போது என் கண்களிலே கண்ணீர் மல்கிவிட்டது. நான் அவரை இந்தியன் மொழியிலே 2 கைகளை எடுத்து அவரை வணங்கினேன். அவர் என்னை பிடித்து கொண்டார். நீ என்னை கும்பிடக்கூடாது, என்னை நீங்கள் வணங்கக்கூடாது. யூ ஷுட் நாட் bless it, you must bless me, you should not worship me. ரொம்ப அருமையானவர்கள். நான் அப்படிப்பட்ட தாழ்மையான தெய்வ மனிதர்களை கண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பெருமைக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் துன்மார்க்கர்களும் ஆணவம் பிடித்தவர்களையும் நான் கண்டு அவர்கள் பக்கமே போக மாட்டேன். அவர்களை பார்ப்பதற்கு கூட நான் அஞ்சுவேன். ஒருவர் என்னை கூப்பிட்டு பிஷப் ப்ளீஸ் ப்ளஸ் மீன்னார். ஐ எம் நாட் பிஷப் எட் என்று சொன்னேன். நோ, த வே தட் யூ பிஹேவ், த வே யூ அப்பியர், யூ ஆர் அ பிஷப். ஆகவே தான் நான் பாடம் படித்து கொடுத்த சுமார் 40 வேத கலாசாலை படித்த போதகர்களாகவே இருந்தவர்கள் தங்களுக்கு அபிஷேகம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ப்ரைவேட் பிஷப்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். சபை இல்லாதவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பெரிய நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இருப்பதனாலே அவர்களை கூப்பிட்டு எங்களுடைய போதகர்களை நீங்கள் அபிஷேகம் பண்ணி ரெவரண்ட் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்கள் பலவிதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பணங்களையும் ஆரவாரங்களையும் பெரிய ஆடம்பரங்களையும் என்னிடத்தில் விரும்பினார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், நாங்கள் சொன்ன எங்களுக்கு அந்த பிஷப் வேண்டாம்,
ஐயா, ஏனென்றால் அவர் அசிங்கமான வாழ்க்கை நடத்துகிறவர். ஐயா, இந்த பிஷப் வேண்டாம், அவர் பெண்களை துவசம் பண்ணுகிறவர் வேண்டாம், இவர் ரொம்ப கொடுமைக்காரர்கள், ஏழை பிள்ளைகளை அவர் ஏழை பண்ணுகிறவர் வேண்டாம் என்றார். இப்படி அவருடைய கணக்கில் சொன்ன ஒரு 5 பிஷப்புகளும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அவர்கள் எங்கள் மீது கை வைக்கக்கூடாது என்று வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், வேறு யார் தான் கொண்டு உங்களை பிஷப்பாக உங்களுக்கு கை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும், பிஷப்பாக? ஐயா, எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒருவர், சுத்தமான கரங்களையும் சுத்தமான நாவையும், உங்களுடைய சரீரமும் எங்களுக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் தான் எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது எங்களுடைய அந்த வேதா கலாசாலையினுடைய தலைவனும் என்னுடைய மாணவனுமான அவர், ஒரு நல்ல நண்பர் நமக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பன் டிஎஸ்பி ஒருவரை அன்றைக்கு அழைத்து அவரை விருந்தினராக உட்கார வைத்து, நான் பிஷப்பாக இருந்து இந்த 40 பேருக்கும் அபிஷேகம் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தினேன். அவருடைய வேலைகள் சிறப்பாகவும் அவருடைய தேவப்பணி சிறந்து விளங்கவும் நான் செய்தேன். அதற்கு முன்னாலேயே என்னுடைய ஒன்றுவிட்ட ஒரு சகோதரியின் மகன் பிஷப்பாக இருந்தார். அவர் எனக்கு சொன்னார், சித்தப்பா, நான் எங்கே போய்விட்டாலும் நீங்கள்தான் பிஷப் கமிஷரியேட், நான் இல்லாத சமயத்தில் என்ன நடத்தினாலும் நீங்கள்தான் பிஷப் என்று எனக்கு அதிகாரப்பூர்வமான சட்டமான கதை எழுதி என் கையிலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு சென்றார். ஆகவே அதற்கு முன்பாகவே நான் பிஷப்பாகவே இருந்திருக்கிறேன். அது எது என்றால், இது ஒரு பதவி அல்ல, இது ஒரு நியமனம், இது ஒரு அபிஷேக வரம். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நான் வாழ வேண்டும். இப்பாடல் முதல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. அத்தியட்சராக அவர் அந்த பாஸ்டர் ஐயர் தியோடல்ஃப் பிஷப்பாக மாறினார். ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறன்றும் இப்பாடல் அந்நாட்டின் ஆலயங்கள் எல்லாம் பாடப்பட்டு வேண்டும் என்று அரச கட்டளை ஏற்பட்டது. இப்பாடலின் முதல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. 1842 ஜான் மேசன் நீல் என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பின்னர் தமிழ் உள்பட ஏராளமான பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று பாடப்பட்டு வருகிறது. இப்பாடலுக்கு நாம் பாடும் ராகம் முதலில் அத்தியட்சர் தியோடல்ஃப் பாடிய ராகம் அல்ல. நாம் பாடும் ராகமானது டெஷ்னர் என்பவரால் எழுதப்பட்டது. அத்தியட்சர் நினைவாக தியோடால்ஃப் என இந்த பாடல் அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தெய்வீக கலை உடையவர்களாக நீங்களும் திருச்சபையை உயிர்ப்பிக்கிறவர்களாக தேவன் உங்களை ஆக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவல், என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வணக்கம்.